மயில் மீது அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கும் முருகனை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. உனக்கான வெற்றி வாகி சூடும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். என் பிள்ளையே, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ எனக்காக செய்துவிடு. உனக்கு செய்வினை செய்து வரும் இல்லத்தில் இதை நடத்தித்தான் ஆகப் போகிறேன். நீ கஷ்டங்கள் வந்தவுடனே கவலைகள் வந்தவுடனே செய்தது அவர்தான் என்று உன் எதிராளியை பற்றி அறிந்துவிட்ட பிறகும் உன் பொறுமையை இழந்து விடாதே என்று தான் சொல்கிறேன். உன் நிதானத்தை இழந்து விடாதே என்று தான் சொல்கிறேன். நீ பொறுமையும் நிதானத்தையும் இழந்து அங்கு என்ன செய்வதென்று அறியாது அவரை பழிக்குத்தான் பழி வாங்க வேண்டுமா என்று எண்ணங்கள் எல்லாம் எதிர்மறை எண்ணத்தோடு உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை விஷயத்திற்கும் நடுவிலே உன்னை வெற்றி வாகி சூடும் தருணத்திற்கு அழைத்துச் செல்வது இந்த முருகனாக இருக்க போகும்போது அவர்கள் இல்லத்தில் இதை நடத்துவதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன். அவர்கள் உனக்கா அங்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். உன்னையா கதிகலங்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்பொழுது அவரை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை உணர்த்தத்தான் போகிறேன். வீட்டில் எதிர்மறை ஆற்றலை கொடுத்துவிட்டு இப்பொழுது நன்றாக இருந்து விடலாம் என்றல்லவா இங்கு தவறான கணக்கை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் என் பிள்ளைகளின் அருகில் இருப்பது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த முருகனாக இருக்கும் போகும்போது உனக்கான வெற்றியை நான் நிரந்தரமாகத்தான் தர வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று உன்னை கதிகலங்க வைத்தவரை நினைத்துத்தான் உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றது. உனக்கு வஞ்சனையும் செய்வினையும் செய்துவிட்டு அவர் நிம்மதியாக இருந்து விடலாம் என்று ஒரு கணக்கை போட்டு கொண்டு இருக்கின்றார். ஆனால் அதற்கு ஒரு பொழுதும் இந்த முருகன் நான் அங்கு கை கொடுக்க போவதே கிடையாது. என் பிள்ளைக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நான் இருக்கின்றேன். என் பிள்ளைக்கு நேர்மறையான ஆற்றலையும் சக்தியும் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன். ஆனால் அதை தாண்டி உன் வெற்றியை தடுப்பதற்கு இங்கு சூழ்ச்சி வலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி உன் வெற்றியை எப்படியே தடுத்தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனை விஷயத்திலும் உன்னை எச்சரிக்கை பண்ணவே இப்பொழுது இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன். நீ பார்ப்பவர்கள் எல்லோரையும் நல்லவர்கள் என்று தானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். நமக்கு நல்லது செய்ய போகிறார் என்று தானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றார். இந்த முருகன் சூட்சமமாக யார் நல்லவர், யார் வேண்டியவர், யார் வேண்டாதவர் என்று சொல்வதற்கு நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற வழியை நீ ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டுமே பெற்றுக்கொள். என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் உன் அத்துணை விஷயத்தையும் செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றாய். வருகின்ற விஷயத்தில் எல்லாம் உனக்கு நம்பிக்கை தரும் நல்லதையும் நலன் தரும் நம்பிக்கையும் தருவதற்குத்தான் இந்த முருகனே வந்திருக்கின்றேன். மிக மிக வெற்றியான தருணத்தை நானே தர வந்திருக்கும் போது உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் மட்டுமே ஒப்படைத்து விட்டு நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை சூழ்ந்திருக்கின்ற கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு நல்லதை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைக்கு நல்ல நேரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். இனி வருகின்ற சூழ்நிலைகளும் வருகின்ற விஷயமும் உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது. உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்க இந்த முருகனை வந்திருக்கும் போது நான் தருகின்ற அதிர்ஷ்டத்தையும் நான் தருகின்ற நேர்மறையான எண்ணத்தையும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது. உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, இது ஆகுமோ அது ஆகுமோ என்று எண்ணி விடாதே. எது ஆனாலும் சரி, இந்த முருகன் கரம் பெற்ற நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று இந்த முருகனின்
நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. இந்த சரவணனின் நாமத்தை மட்டுமே பாராயணம் செய்து கொண்டிரு. உன்னை சுற்றி இருக்கும் அந்த வஞ்சனைகளும் செய்வினைகளும் தானாக உன்னை விட்டு அகலத்தான் போகிறது. இறுதி வெற்றியை எப்படி பெறப்போகிறோம் என்று குழம்பி தவித்திருந்த உன் விஷயத்தில் நான் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் 1000 கவலைகள், 1000 எண்ணங்கள், எப்படித்தான் நடக்குமோ, ஏதுதான் நடக்குமோ என்று. அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. உன் மன நிம்மதியினை தருவதற்கும் உன்னை சுற்றி நடக்கும் எதிர்மன எண்ணத்தை அங்கு எதிர்ப்பதற்கும் இந்த முருகனே வந்திருக்கின்றேன். வருகின்ற செயல்கள் உனக்கானதாக மாற்றுவதற்கும் உன் கையில்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நீ எண்ணுகின்ற எண்ணத்தை பொறுத்துதானே உன் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் சொல்கிறேன், அந்த எண்ணத்தையும் செயலையும் தெளிவாக்கு என்று. நீ வெற்றி வாகை சூடப்போகும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? நடப்பதையும் நடக்கப் போவதையும் இந்த முருகனை தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் நடக்கும். எந்த ஒரு செயலும் நான் உனக்கானதாக மாற்றி விடுவேன் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். அப்படிதான் உனக்கு நடக்க இருக்கும் பிரார்த்தனைகளையும் வேண்டுதலையும் நீ என்னை முழுவதுமாக நம்பி என்ன நடந்தாலும் சரி, நான் திக்கற்று திசையற்று இருந்து கொண்டு இருந்தாலும் என்னை கெட்டவரின் பிடியிலிருந்து காப்பாற்ற என் முருகன் வந்து கொண்டு இருக்கின்றான். அவன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதை மட்டும் நீ உண்மையாக தெரிந்து கொள். நடக்க இருப்பதை நான் உனக்கு நல்லதாகத்தான் மாற்றுவதற்கு வந்திருக்கின்றேன். உன் மனதில் தெளிவாக இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றியை தர இந்த முருகனை வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்குமே மனம் கலங்கவே வேண்டாம். என் தங்கமே, எதை எதிர்நோக்கி என்னிடத்தில் வந்தாயோ, எது உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ, நான் உன் வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நிச்சயமாக நீ என்னை நம்பிக்கொண்டிருப்பதற்கான பலன் கிடைக்கத்தான் போகிறது. யாரோ ஒருவருக்காக நீ காத்திருந்தாய். யாரோ ஒருவருக்காக உன் முடிவை சில பேர் நிராகரித்தார்கள். அத்தனையும் தாண்டி நீ எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என்று சில பேரோ நினைத்து கொண்டிருந்தார்கள். உன்னுக்கு செய்வினை செய்துவிட்டு நிம்மதியாக இருக்கின்றார்கள். ஆனால் நான் கொடுக்கின்ற இந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. எனக்காக நீ கொடுக்கின்ற இந்த ஒன்றானது உன் வெற்றியை தீர்மானிப்பதாகத்தான் இருக்கப் போகிறது. எனக்கு தட்சணை கொடுக்கும் நம்பிக்கையும் உன் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையை இங்கு வாழ வைக்கப் போகிறது. உன் செய்வினை செய்தவர்கள் வீட்டில் என் நாட்டம் களை கட்டத்தான் போகிறது. அவர்கள் உனக்கு தரவே கூடாது என்று நினைத்த விஷயத்தை உன் கண்முன்னே காட்டி உன் வாழ்க்கையை இங்கு வளமாக்கத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு நல்லதே நடக்கக்கூடாது என்று சுபகாரியத்தை நடத்தி தரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி கொண்டு இருந்த வேளையிலே யாரும் எதிர்பார்க்காத வண்ணத்தில் அந்த சுபகாரியத்தை நடத்தி உனக்கு வெற்றி வாய்ப்பை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ இந்த ஒன்றை மட்டும் என்னிடம் கொடுத்து விட்டாலே போதும். உன் நம்பிக்கையும் பொறுமையும் வென்று விட்டாலே போதும். வருகின்ற வாழ்க்கையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்பொழுது மாறுமா அப்பொழுது மாறுமா என்று விதியை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையை அதை மாற்றக்கூடியவனே நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த வேலவனை உன்னை சுற்றி நடக்கும் மாய வலையை உடைத்தெறிந்து விட்டு உனக்கு உண்மை எது போதியது என்று உணரக்கூடிய தருணத்தை உணர்த்தத்தான் வந்து இருக்கின்றேன். மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றாய். அந்த மாற்றமானது இப்பொழுதே உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. நீ நம்பிக்கையோடு உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கு நல்லது நடக்கும் தருணத்தை இந்த முருகனை தர காத்திருக்கும் போது இனி நடக்க இருக்கும் எல்லா விஷயமும் வெற்றி வாகை சூடுவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. நீ நினைப்பதை
நானே நடத்தி தர வந்திருக்கும் முருகனை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளி விடாதே. நடப்பதும் நடக்கப் போவதும் உறுதியாகத்தான் இருக்கப் போகிறது. இனி எது வந்தாலும் சரி, உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவது இந்த முருகனாக இருக்கும்போது உனக்கு செய்வனை செய்தவர்களின் இல்லத்தை பற்றியெல்லாம் கலங்காதே, கவலைப்படாதே. நடப்பது யாவும் இனி என் பிள்ளைகளின் நல்லதற்காகத்தான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. யாம் இருக்க பயமேன்.